பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் 19 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு 7 மீன்களும் 7 ரொட்டிகளும் இது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரா மாஇதா 114வது ஆயத்து 115வது ஆயத்தில் இது குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்காக வானத்தில் இருந்து உணவு தட்டை இறக்க முடியுமா என்று கேட்டாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக நம்பக்கூடியவராக இருந்தால் இப்படிலாம் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இப்படி கேட்பது முறையல்ல என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எதற்காக வேண்டி கேட்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும், அது மட்டுமல்ல எங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும். முஃமினாக இருப்பவர்கள் இப்படி அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அத்தாட்சிகள் இறங்குகிற போது ஈமான் அதிகரிக்கும். காஃபிர்களும் இதை பார்த்து ஈமான் கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர நாங்கள் அல்லாஹ்வை பயப்படாமல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையணும், அதுக்காகத்தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உணவு தட்டை இறக்கு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொன்னான், நான் உணவு தட்டை நான் இறக்குகிறேன், இதை மறுநாளுக்கு சேமித்து வைக்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை மட்டும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாட்ட கூடுதலாக ஒரு சிறப்பை கேட்கிற போது அதை கண்ணியப்படுத்தணும், அதை சொன்னபடி கேட்கணும். அதற்கு மாறு செஞ்சால் அல்லாஹ் தஆலா கடுமையான கோபம் அடைந்து விடுவான், பயங்கரமாக தண்டிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இவங்க கேட்டு வாங்குறாங்கல்ல, கூடுதலான சிறப்பை அந்தஸ்து கேட்டு வாங்குவதனால் அல்லாஹ்வுடைய உத்தரவை மாறக்கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறினால் என்ன செய்வான், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் 7 மீன்களையும் 7 ரொட்டிகளையும் அல்லாஹ் தஆலா இறக்கியதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஒவ்வொரு ரொட்டியிலேயும் ஒரு விதமான உணவுப் பொருட்கள் இருந்ததாகவும் சொல்லித்தராங்க. முதல் ரொட்டியில் ஆலிவ் ஆயில் இருந்ததாகவும், 2வது ரொட்டியோடு தேன் இருந்ததாகவும், 3வது ரொட்டியோடு நெய் இருந்ததாகவும், 4வது ரொட்டியுடன் பன்னீர் இருந்ததாகவும், 5வது ரொட்டியுடன் சில கறி துண்டுகள் இருந்ததாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித்தராங்க. பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு பெரிய மீன் இருந்ததாக சொல்கிறாங்க, பொரிச்ச மீன். இப்படியும் இருக்குது ரிவாயத்துகளில். 7 மீன் இறங்கியதாகவும் இருக்கிறது, 2 கவுலும் இருக்கிறது. ஆக அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து உணவு இறக்குறான், ரொட்டியை இறக்குகிறான். அன்னன்னைக்கு சாப்பிட்டுக்கணும், இதை சேமித்து வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கள் பனு இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்கன்னா அதை சேமித்து வைக்க ஆரம்பித்தார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உணவும் அல்ல,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவும் இல்லை. அல்லாஹு தாலா இவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக அவன் தனியாக செய்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் செஞ்சான், இவர்களுக்காக வேண்டியே இவங்க கேட்டதுனால சிறப்பாக கூடுதலாக இவர்களுக்காக வேண்டி இந்த உணவை தயார் செஞ்சு இறக்கினான். சேமித்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க சேமித்து வைக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹுக்கு கடுமையான கோபம் வந்தது. சாப்பிட்டு விட்டு என்ன செஞ்சாங்க, சேமித்து வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹாலா என்ன செஞ்சாங்க, மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது யாரெல்லாம் எடுத்து வச்சாங்களோ, சேமித்து வைத்தார்களோ, சில நபர்கள் பன்றிகளாகவும் சில நபர்கள் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டார். அல்லாஹனுடைய சிறப்பு சலுகையை அதை மீறுகிற போது அல்லாஹ் கடுமையாக கண்டிப்பான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில நபரை செஞ்சுட்டான், பன்றிகளாக குரங்குகளாக மாறிய போது எல்லாரும் தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வருத்தப்பட்டாங்க. தண்டனை இறங்கியதற்கு பிறகு என்ன கிடையாது, வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ யாரை உருமாற்றம் செய்தாயோ அவர்களை வஃபாத்தாக்கி விடு அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சதன் பிரகாரம் அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் அங்கே இல்லை. அவர்களுடைய உடல் எங்கே போனது என்று யாருக்கும் தெரியாது. அவர்கள் பன்றிகளாக மரணித்தார்கள், குரங்குகளாக மரணித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உடலை காணாமலாக்கி விட்டான். மற்றவங்களோட கையில் யாருடைய கையில் இருந்தும் கிடைக்கல. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு உத்தரவுக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு கூட மாறு செய்து விடக்கூடாது. சாதாரண சின்ன விஷயமா நினைப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கிறான், நீங்கள் சின்னதுன்னு நினைப்பீங்க, அது அல்லாஹ்விடத்தில் பெரியதாக இருக்கும். பெரிய விஷயமா நினைப்பீங்க, ஆனால் அது அல்லாஹ்ட்ட சின்னதாக இருக்கும். ஒரு உணவை சேமித்து வைப்பது என்பது நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனால் இது அல்லாஹ்வை கவனித்து பார்க்கிற போது அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்துட்டாங்க. அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்சுட்டாங்க. எனவே எப்பொழுதும் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோமா, கட்டுப்பட்டு நடக்கிறோமா என்பதை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எந்த செயலில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குன்னு தெரியாது, எந்த செயலில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குன்னு தெரியாது. ஒரு பெண்மணி, நடத்தை சரியில்லாத பெண்மணி, நாய்க்கு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆடையை கழற்றி தண்ணீர் புகட்டினாங்க. அந்த ஒரு செயலின் காரணமாக சொர்க்கத்துக்கு போனதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அதே போல காலம் முழுவதும் இபாதத் செய்த ஒரு பெண்மணி பூனைக்கு உணவு தராமல் கட்டி போட்டதின் காரணமாக நரகத்துக்கு போனதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஏன்னு சொன்னால், எந்த காரியம் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், எந்த காரியத்தில் ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று தெரியாது. அதனால் எந்த ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அது குறித்து பயப்பட வேண்டும். அது குறித்து பயப்படணும். அல்லாஹ்தாலா தண்டித்து விடுவானோ, அல்லாஹ்தாலா என்ன செய்து விடுவானா, கண்டிப்பானா என்ற அச்சம் இருக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னோட சிறையில் இருந்த ஒரு நபர்கிட்ட என்ன செஞ்சாங்க, அரசர்கிட்ட போய் ஞாபகப்படுத்துப்பா, இந்த மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன், ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கேன், ஞாபகப்படுத்துன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்லி விட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. எதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். இது சின்ன விஷயந்தான், ஆனால் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கலை. எங்கிட்ட கேட்காம நீ அடுத்தவங்கள்ட்டே கேட்குற அப்படின்னு அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், மீண்டும் பல வருடம் சிறைச்சாலையில் இருக்க வச்சான். நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சின்ன விஷயமா தெரியும், ஆனால் அது அல்லாஹ்வை கவனித்து பார்க்கும்போது அது பெரிய விஷயம். எனவே நாம் முடிவு பண்ணக்கூடாது, இது சின்ன விஷயந்தானே, இது பெரிய விஷயம் என்று நாம் முடிவு பண்ணக்கூடாது. அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ, ஏவி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்க வேண்டும். எதை விட்டு தவிர்ந்து இருக்கிறானோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பரிபூர்ணமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக
அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியம் விடுவானாக. ஆமீன். வாக்குறது அவளை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.